ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கலக்கல் கிச்சனில் மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள்: 2 டம்ளர் நெய் எடுத்துக்கோங்க, 3 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யை நம்ம நல்லா சூடு பண்ணி ஆயில் பதத்தில் வச்சுக்கணுங்க. இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் மைசூர் பாகு கரெக்டாக வரும். நமக்கு அளவு கூட குறைய போச்சுன்னா மைசூர் பாகு இலகலாக வந்துடும். மைசூர் பாகு பதத்துக்கு வரணும்னா நெய் 2 டம்ளர் எடுத்து சூடு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. கடலை மாவு 1 டம்ளர், 3 டம்ளர் சர்க்கரை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த ஆயில் பதத்துக்கு நான் நெய்யை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பேனை அடுப்பில் வச்சு 1 டம்ளர் தண்ணியை அதில் நம்ம சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கும்போது 3 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அளவு கரெக்டாக இருக்கணுங்க. 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி 3 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த பதம் நல்லா, இந்த சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வேகணும். நல்லா சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி சோப்பு நிற பதத்துக்கு வரணும். அடங்காத நிற பதத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம கடலை மாவை சேர்க்குறோம். கடலை மாவை சேர்த்துட்டு இப்போ நான் 3 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டேன். இந்த பதம் நல்லா கொதித்து வெந்து நான் ஆயில் நுர பதத்துக்கு, சோப்பு நுர பதத்துக்கு வரணும், அடங்காத நுர பதத்துக்கு வரணும். அந்த டயத்தில் தான் நம்ம கடலை மாவை மிக்ஸ் பண்ணுறோம். கடலை மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா கடலை மாவு கட்டிவிடாமல் நல்லா கிண்டணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கடலை மாவை அந்த பாகில் கிண்டணும். நல்லா கிண்டி அல்வா பதத்துக்கு வர மாதிரி அந்த கடலை மாவு நல்லா வேகணும். 2 நிமிடம் நல்லா வேக விடுங்க. வெந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பிளேட்டில் இதற்கு முன்னாடி நீங்கள் நெய்யை தடவி அந்த பாகு ஊற்றுறதுக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிளேட்டில் ஊற்றி நம்ம ஸ்லைஸ் போடுறதுக்கு இது இப்படி செஞ்சால் தான் சரியாக வரும். அதனால் நல்ல ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவு பதத்தில் நம்ம நெய்யை ஆட் பண்ணுறோம். நெய்யை 2 டம்ளர் நெய்யை ஆட் பண்ணுங்கள். நல்லா நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி அந்த பாகும் அந்த நெய்யை எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு அல்வா போன்ற பதத்துக்கு வரும். அல்வா போன்ற பதத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பதத்தை நம்ம நெய் ஊற்றிய பிறகு அந்த பாகும் அந்த நெய் அந்த கடலை மாவு மிக்சிங் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு நிமிடம் அதை நல்லா பேனில் வச்சு கிண்டிக்கங்க. நல்லா கிளறி அந்த பதம் அல்வா பதம் மாதிரி வரும். வந்த உடனே இப்போ நான் எப்படி கிண்டுறேன் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நெய்யும் அந்த கடலை மாவு அந்த மிக்சிங் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி இந்த பாருங்கள், நுர பொங்குற ஸ்டேஜ் வருது. இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பிளேட்டில் நெய்யை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த மைசூர் பாகு மிக்சிங்கை நம்ம அப்ளை பண்ணுறோம். நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த நெய் ஊற்றின பிளேட்டில் இந்த மைசூர் பாகு மிக்சிங்கை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி 1 நிமிடம் கழித்து நல்லா ஆறிடும். இந்த பதத்தில் செஞ்சால் தான் நல்லா நெய் மணக்க அந்த மைசூர் பாகு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்சிங் நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஒரு நிமிடம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மைசூர் பாகை நம்ம ஸ்லைஸ் போடுறோம். ஸ்லைஸ் போட்டிங்கன்னா நல்ல பதமான பதத்தில் மைசூர் பாகு ரெடி. நல்லா நெய் மணக்க நெய் மைசூர் 5 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்க்கு பதிலாக நம்ம டால்டாவும் சேர்த்துக்கலாங்க. நெய் பாதியும் டால்டா பாதியும் சேர்த்து கூட இதை மைசூர் பாகு செய்யலாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மைசூர் பாகு, டேஸ்டான மைசூர் பாகு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.